அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், பழனி முருகர் கோவில் அடிவாரத்தில் நடக்கக்கூடிய அன்னதானம் 18/8/2026. அது ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று அந்த அன்னதானம் நடைபெற்று வருகின்றது. சரியாக மதியம் 1 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும். இடம் துளுவ வேளாளர் மடம், சன்னதி தெரு, பழனி. இதற்கான தொடர்பு எண் 9003737578 9003937578 1. ரெண்டாவது, திண்டல் உள்ள அன்னதானம் 19/8/2026 புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். விசாக நட்சத்திர அன்னதானம். மலை அடிவாரம், இந்த கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் இது நடைபெற உள்ளது. அதற்கான தொடர்பு எண் 98 657 79 649 98657 மூணாவது விஷயம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் எல்லாம் 18 அப்படின்னு சொல்கிறாங்க, ஆகஸ்ட் மாதம். அது எனக்கு தெரிஞ்சு இந்த 4 எல்லாருக்கும் தெரியும், 4 முறை இந்த வைகாசி, ஆனி, அப்புறம் கார்த்திகை, மாசி, இந்த முதல் இதுதான் விஷ்ணுபதி காலம்னு சொல்கிறது. அதாவது சூரியன் ஸ்திர ஆட்சிக்கு பெயரும்போது, அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறது அப்படின்னும் போது அது ஆடி 32 வந்துடும். அப்போ 17/8 அதிகாலிலேருந்து 17/8 காலைல 10 வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க. இது எனக்கு அந்த ஜோதிடம் தெரியாது, ஒரு நண்பர் ஒரு சொன்னது. ஸோ நீங்கள் நான் சொல்கிறது சரி அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, வேறு யாராவது இதே சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கி ஒரு நல்ல பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கொடிமரக்கூடிய பெருமாள் கோயில். இல்லைன்னா இருக்கிறது சுற்றிங்க, அவ்வளோதான். 10 முறை 20 முறைலாம் கிடையாது, ஒரு முறை மகிழ்ச்சியாக சுற்றிங்க. இது போல் டைமில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்னதானத்தை முன்னெடுத்து நல்லபடியாக முடியுங்க. 4வது விஷயம், மைக்கேல் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் முருகரை தாறுமாறாக திட்டியிருந்தார். திரு மாரிதாஸ் அவர்கள் தான் இதை எதிர்த்து குரல் கொடுத்தது. நல்ல வேளை இந்த போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். 5வது விஷயம், நம்முடைய இந்து தன்னாட்சி மாநாடு நாமக்கல் செப்டம்பர் 27 நடைபெற உள்ளது. ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னும் ஹார்ட்லி 40 days தான். அந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொங்கு மண்டலத்துடைய முக்கியமான இந்த குழந்தைகள், பெரியவங்கள்லாம் பங்கு பெறக்கூடிய ஒரு ஆட்டம். அது 2 வகையான ஆட்டம் இருக்குது. அந்த 2மே பண்ணலாமா அப்படின்றது ஒரு ஒரு குழப்பம் இருக்கின்றது. ஓரிரு நாட்களில் ஒரு தெளிவு பண்ணுறேன். அந்த நிகழ்வு எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். இன்ஃபேக்ட் 2-3 அதர் விஷயங்களையும் சேர்த்து பண்ணலாமா அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது குறித்த விவரங்கள் நாளைக்கு சொல்கிறேன். அந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான நோக்கத்திற்காக, தெளிவான விஷயத்துக்காக இது பண்ணப்படுகின்றது. இது அரசியலுக்கான மாநாடு அல்ல, அரசியல் பற்றி பேசுறதுக்கான மாநாடு இல்லை. தமிழ்நாடு சந்தித்த பிரச்சனைகள், தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், அதற்கு தீர்வுகள், இதுதான் அந்த மாநாட்டோட முக்கியமான நோக்கம். நிறைய கேள்விகள் கேளுங்க, நிறைய பதிலோட போங்க. குதர்க்கமான கேள்விகள், நக்கல், நையாண்டி, திமிர், என்ன எப்படி வேணால் கேள்வியை உங்களுடைய கேள்விகள் அதை பேஸ் பண்ணி இருக்கட்டும். என்றாவது பொறுமையாக கேள்வி கேட்டப்புறம் பொறுமையாக ஆன்சரையும் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. சொல்வதற்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கும். ஏற்கனவே நம்பர் சொல்லிட்டேன், 79040. இன்னொரு நம்பர் 98 403 94 600. நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிங்க, கட்டணம் கிடையாது நிகழ்ச்சிக்கு. ஆனால் நிச்சயமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அதுக்கேற்ற போல் உணவுகள் ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் 4 முறை, அப்புறம் 4 வேளை, அப்புறம் பெண்களுக்கு புடவை, அப்புறம் ஆண்களுக்கு துண்டு போன்ற விஷயங்கள். இப்போ நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வராங்க, கடலை மிட்டாய் தரேன், முறுக்கு தரேன்ட்டு. இன்னும் விழா நிகழ்ச்சி ஆரம்பிப்பதில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. ஸோ நல்லபடியாக அதை முடிப்போம்.
ஸோ தயவுசெய்து 9840394600 98 நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்க. இது பொதுவான விஷயங்கள். நாம் வந்து இன்றைக்கி பார்க்க வேண்டியது கொஞ்சம் பிரபஞ்ச குறிப்புகள் பற்றி பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் தான். அதில் நேற்று நான் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். அந்த டைட்டிலோட தொடர்புடைய விஷயம் உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்துடன் வந்து இணைந்து செயல்படணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரபஞ்ச செயலாற்ற எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ் ஆகட்டும், மலை உச்சிலிருந்து இயேசுவோட மலை பிரசங்கங்களாகட்டும், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தேடுங்கள் உங்களுக்கு அது கிடைக்கும், நீங்கள் அடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் அதோடைய சூட்சுமம். இங்கே கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் வந்து 10% தான். அது ஒரு முயற்சி, நம்மளோட முயற்சி. ஆனால் தருவதும் திறப்பதும் பிரபஞ்சத்திற்கு வந்து பிரபஞ்சத்துடைய கிஃப்ட். அது 90%. நம்மளோட முயற்சி 10%, 90% கடவுளோடது. அது அப்போ நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது தான். இப்போ பிரபஞ்சத்தோடு நான் ஏந்து செயல்படணும். பிரபஞ்சம் இப்படி தான் இருக்குது, பிரபஞ்சம் தான் கொடுக்குது அப்படின்னா நான் பிரபஞ்சத்தோட எப்படி சேர்றது அப்படின்னும்போது நான் ஏற்கனவே ஒரு முறை நான் இதை பதிய வச்சுருக்கேன். உங்களுக்கு பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டே ஓடினீங்கன்னா அதை நீங்கள் நிறைய கடைசி வரைக்கும் பிடிக்க முடியாது. அதற்கு பதில் நீங்கள் ஒரு தோட்டத்தை வைத்தீர்கள் என்றால் பட்டாம்பூச்சிகள் அந்த தோட்டத்தை தேடி வரும். நீங்கள் இருக்கிற இடத்துல சுற்றியும் பட்டாம்பூச்சி தான் இருக்கும். இதுதான் சிம்பிள் பிரபஞ்ச விதி. அப்போது ஒன்றை நோக்கி நாம் நகர்வது, ஒன்று நம்மை நோக்கி நகர்வது. நம்மை நோக்கி நகரணும்னா சில விஷயங்கள் மாடிஃபை பண்ணணும், சில விஷயங்கள் பண்ணணும். பட்டாம்பூச்சி இது வந்து பட்டர்ஃப்ளை ஃபார்முலான்னு கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பட்டாம்பூச்சி விதின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. இது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து இன்றைய வீடியோவுடைய விஷயம், தலையாய விஷயம். ஒன்று. ரெண்டாவது வந்து இது நடக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்கு அடிப்படையாக இருக்கணும். இது பல முறை பல ஆங்கிளில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து இது ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று என்னென்னா, ஒரு 20 பேர் வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸில் நஷ்டம். ஒரு நேரத்தில் முடிவு பண்ணிடுறாங்க, நம்ம எல்லாம் உட்காந்து பேசி நம்ம எல்லாம் வந்து இந்த நஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், சரி உட்காந்து பேசணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போது ஒருவர் வந்து எல்லோரும் பேச முடியும் ஒரு என்ஜின்னு பேசுகிறார். பிஃபோர் யூ சே நத்திங் ஐ வில் சே சம்திங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம இந்த பிஸ்னஸ் துவங்கினும் போது 20 பேர் இருந்தோம், இப்போவும் 20 பேர் இருக்கும். பிஸ்னஸ் துவங்கும்போது 20 பேர் உயிரோடு இருந்தோம், உயிர்ப்போடு இருந்தோம். இப்போதும் உயிரோடு இருக்கின்றோம், உயிர்ப்போடு இருக்கின்றோம். நம்முடைய உறவுகள் அத்தனை பேர் இருக்கின்றார்கள். நம்முடைய மனைவி இறந்து போய்விடவில்லை, நம்முடைய குழந்தைகள் இறந்து போய்விடவில்லை, நம்முடைய பெற்றோர்கள் இறந்து போய்விடவில்லை. நாம் எல்லாருமே நம்ம கூட உயிரோடு இருக்காங்க. இது எல்லாருக்குமே இது சாத்தியமாக இருக்குன்னா கிடையாது. அப்போது நாம் வந்து இழந்ததை நோக்கி பேசுறதுக்கு முன்னாடி நாம் இருப்பதற்கும் நமக்கு இருப்பதற்கும், நம்மை சுற்றி இருப்பதற்கும், நாம் இருப்பதற்கும், நமக்கு இருப்பதற்கும், நம்மை சுற்றி இருப்பதற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி என்ற ஒரு விஷயந்தான் ரொம்ப முக்கியம். அப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவனை பற்றி இவனை பற்றின்னு பேசுகிற இடத்துல எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. கம்ப்ளீட்டாக மனசு மாறி அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரிலாக்ஸ் மோடு, ஒரு ஸ்மைல் மோடுக்கு வந்துட்டாங்க. ஸோ முதல் விஷயம் இதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து திரும்பவும் வலியுறுத்தி விரும்புகின்றேன். யாருக்கு அப்படின்னும் போது நம்மை படைத்தவனுக்கு. நீ கடவுள் நம்பிக்கை இருந்தே ஆகணும். அப்போ படைத்தவனே நம்ம நினைவில் வச்சுட்டே இருக்கணும் எப்போதுமே. அது நன்றி என்ற ஒரு விஷயத்தோடு நினைவில் இருக்க வேண்டிய ஒருத்தர் வந்து நம்ம இந்த பிரபஞ்ச பேராற்றல், கடவுள், ஆண்டாள், அல்லா, இயேசு எது வேணால் நீங்கள் சொல்லிங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, புத்தரை பற்றி சொல்லும்போது புத்தர்கிட்ட வந்து கேள்வி கேட்டதாக ஒரு கதை. இதெல்லாம் யார் போய் புத்தர்கிட்ட கேட்டாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது.
இந்த ஒரு புத்தகத்தில் இருந்த விஷயம். நீங்கள் தியானம் பண்ணீங்க, உங்களுக்கு அதனால் என்ன கிடைச்சிது அப்படின்னு புத்தரை கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய கோபம் என்னை விட்டு போய்விட்டது, என்னுடைய பதட்டம் என்னை விட்டு போய்விட்டது, என்னுடைய பொறாமை என்னை விட்டு போய்விட்டது, பிறர் மேலே எனக்குள்ள பொறாமை போய்விட்டது, பயம் போய்விட்டது, குழப்பம் போய்விட்டது அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து பதில் சொல்கிறார். அப்போது நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் புதிதாக ஒரு விஷயத்தை பெறுவதல்ல, நிம்மதியை கெடுக்கும் பல விஷயங்களை விடுவதும் தான் வந்து நீங்கள் முன்னேற்றத்துக்கான வழி. பெறுவது மட்டுமல்ல, அதாவது புதுசாக ஒரு விஷயத்தை பெறுவது மட்டுமல்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை விடுவதும் நம்மளை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். ஸோ ஒன்று, நன்றியோடு இருங்க. ரெண்டாவது, விட வேண்டிய விஷயங்களை விடணும். மூன்றாவது வந்து இந்த இடத்துல சார் நம்ம நன்றியோடு இருக்கோம், நம்ம விட வேண்டிய விஷயங்களை விடணும். நம்ம அப்போ என்ன விஷயத்தை கையில் வச்சுக்கணும் அப்படின்னா, அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். அமைதின்ற ஒரு விஷயம் தான் நம்மளை அடுத்த கட்டம் நகர்த்தும். அமைதின்ற விஷயந்தான் நம்மளை வந்து பொறுமையை நோக்கி நகர்த்தும். அமைதியும் பொறுமையும் இருக்கிற இடத்துல தான் தான சிந்தனை வரும். அமைதியும் பொறுமை இருக்கிற இடத்துல தான் தர்ம சிந்தனை வரும். ஸோ அமைதியும் பொறுமையோடு நாம் இருக்கோம் அப்படின்னா தான தர்மத்தோடு தானம் கொடுத்து தர்ம சிந்தனையோடு வாழக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். இதுதான் சிம்பிள் லைன். நான் பேச வேண்டிய விஷயமும் இதுதான். இப்போ வந்து இந்த தர்ம சிந்தனை அப்படின்றது என்ன, தானம் என்பது என்ன? நீங்கள் வந்து நாம் வந்து தினமும் உணவு சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம், 4 வேளை சாப்பிட்றோம். ஒரு வேளை கூட உணவு இல்லாமல் தூங்கி எழுந்துச்சு தூங்குறவனும் உண்டு, எழுந்திருக்கணும் உண்டு, தண்ணியை குடிச்சு தூங்குறவனும் உண்டு, தண்ணியை குடிச்சு எழுந்துச்சு நடமாடணும் உண்டு, எங்கேயாவது எதாவது கிடைச்சா உண்டு. அப்போது அவனுக்கு நம்ம உணவு வாங்கி தரோம், அது தானம். தெரியும், நாம் தான் வாங்கி தரோன்றது அவனுக்கு தெரியும். தர்மம் என்பது உண்டியலில் பணம் போடுற மாதிரி, நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம எவ்வளோ போட்டோன்னு சொல்லிட்டு. எண்ணி பார்க்குற யாருக்கும் வந்து சொக்கலிங்கம் போட்டார், ராமசாமி போட்டார், சுப்பிரமணி போட்டார்னு தெரியாது. தர்மம் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போது தானம் கொடுக்குற அறிவும் வேணும், தர்மம் கொடுக்குற அறிவும் வேணும். நமக்கு என்னெல்லாம் பண்ணலாம் டே டு டே அஃபேரில் அப்படின்னு பார்க்கும்போது, டே டு டே லைஃப்பில் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் காலைல எழுந்த உடனே வந்து குறிக்கோள்னு எழுதுவீங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும். முதல் நாளே அதை ரிவ்யூ பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட் டே உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக எழுதுவோம், இதெல்லாம் பண்ணணும், டு டூ லிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு. அப்போ அதில் முதல் விஷயம், இன்றைக்கி யாராவது ஒருத்தருக்கு ஒரு உணவு வாங்கி தரணும். இன்றைக்கி முகம் தெரியாத யாருக்காவது நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி எல்லாருக்குமே 10 ரூபா இருக்குது, டெய்லி 10 ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு தான் எல்லாருமே இருக்கும். 300 ரூபாய் ஆகிடுச்சு, 500 ரூபாய் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும், எனக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு தங்க விமானத்துக்கு தங்கம் திரட்டும் பொழுது அது பல அதிர்ந்து போன சம்பவங்கள் உண்டு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, பல 100 பேர் அவங்க பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அசோக் நகரில் ஆஃபீஸ் இருந்தது, அங்கே யாராவது வாங்க இருப்பாங்க, பேர் போட்டு ஒரு கவரில் போட்டு, பேர் போட மாட்டாங்க, கவரில் போட்டு என்ன கொடுத்துருக்காங்க 3 கிராம் 5 கிராம்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சிலர் அது கூட பண்ணலை, இதுங்க சாட்டை கொடுத்துருங்க, ஐயாட்ட கொடுத்துருங்க, ஆண்டாள் சாட்டை கொடுத்துருங்க, ஏபிசிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைய வரைக்கும் அந்த தங்கங்கள் வந்து அந்த தங்கத்தை நம்ம கோயிலில் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த தங்கத்துக்கு வந்து அந்த ரிசிப்ட் பார்த்திங்கன்னா பேர் இல்லாமல் இருக்கும், இன்றைக்கே அலுவலகத்தில் இருக்குது. இது வந்து ஒரு வகை. இன்னொரு வகை வந்து கோயம்புத்தூரில் ஏஸ்டெக்னு சொல்லிட்டு, நான் இது வந்து ஒரு 10 முறை சொல்லிட்டேன். நான் அந்த நிறுவனத்துறை ஓனர் வந்து மறைந்த தெய்வ திரு சித்தார்த் அவர்கள், அவங்களும் அவங்க தம்பி சீனிவாசன் 2 பேர் தான் அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்க. அதில் துரதிருஷ்டவசமாக அவர் இறந்துடுறாரு. அவர் உயிரோடு இருந்தப்போ அவருடைய பையனையும் அவங்க தம்பி பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு க்யூவில் வந்து நிற்கிறாங்க. ஆண்டாள் கோயிலில் ஒரு மஞ்சள் கலர் பையில் வந்து தங்கம் வச்சுருக்காங்க. சாமிக்கு அதை வந்து பாதத்தில் வச்சுட்டு ரெசீட் போட்டிருக்காங்க. ரெசீட் போடும்போது தான் தெரியுது அது 1 கிலோ தங்கம்னு சொல்லிட்டு. 1 கிலோ தங்கம் ரசீதும் வந்து வேணாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க போட்டால் தாங்க ஆச்சுன்னொன்னே அவங்க கம்பெனி பேரில் ஏதோ பேரில் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை எனக்கு. ரொம்ப வலுக்கட்டாயமாக போட்டிருக்காங்க. இது வந்து
இன் சிம்பிளர் சென்ஸ் நம்ம பார்த்தோன்னா, இந்த தங்க விமானம் வந்து தங்கம் கொடுக்கறதுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து என்னவோ இந்து மத கோயில்களுக்கு மட்டும் ஏதாவது கொடுத்தோன்னா வந்து இல்லாதவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறது நம்ம மக்களோட வழக்கமாக போயிடுச்சு. ஆண்டாளுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, கொடுக்க சொன்னால் இரண்ய பிரகாரம் ஹரிணிம். ஆனால் ஆண்டாள் யாருன்னா, தங்கமயமான இடத்துல உட்காந்துருப்ப தான் ஆண்டாள் அப்படின்றது தான் அவளுக்கான என்ன சொல்கிறது, இப்போ விஜய்னா வெல்ஃபேர் காரில் வராரு, அதுபோல் வந்து ஆண்டாள்னால் இதுதான் அவளுக்கான அவள் வீடு அப்படி தான் இருக்கணும். அதான் ரூல் ஆஃப் த கேம். அப்போ ஒரு 7,000 10,000 பேர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான தங்கம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். இப்போ மறுபடியும் அது நடக்காது, மறுபடியும் அது இல்லை. ஸோ இந்த இடத்துல அந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுத்தவங்களும் சரி, பேர் போட்டு வாங்கினவங்களும் சரி, பேர் போடாமல் அந்த தங்கம் கொடுத்தவங்களும் சரி, இப்போ தங்கம் ஓட்டினதுக்கப்புறம் இது வந்து நம்ம மனசுக்குள்ளே தெரியும், நம்ம குடும்பத்துக்கு தெரியும் நம்ம தங்கம் கொடுத்துருக்கோன்ட்டு. ஆனால் நாம் போயிட்டு என் பேர் இருக்கான்னு தேட முடியுமா? அதுபோல் அது கலந்து போயிடணும். ஆண்டாள் கோயில் இருக்கும், நான் இருக்க மாட்டேன், நீங்கள் இருக்க மாட்டீங்க, இந்த பூமியில் மனுஷர்கள் வருவாங்க போவாங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கோயில் இருக்கும், அந்த தங்க கோபுரம் இருக்கும், தங்க விமானம் இருக்கும். அப்போ இது போல் செயல்கள் நம்ம செய்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இது நான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தெரிஞ்சு பண்ணது, நம்ம வந்து சாப்பாடு போடுறது, கோயிலில் அன்னதானம் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோயில் இந்த கோயில், தெரியாதவங்க சாப்பாடு போடுறது, கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சோறு போடுறது, மகப்பேறு மருத்துவமனையில் சோறு போடுறது, செவ்வாய்க்கிழமைனா இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த முதல் விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து அடிப்படையான விஷயம் என்னென்னா, ஆண்டாளுக்காக நான் சொல்லலை, நான் ஆண்டாளை ஃபாலோ பண்ண தான் நான் சொல்கிறேன். ஆண்டாள் மேலே, அதாவது என்னென்னா கடவுள் மேலே அபரிதமான காதல் இருந்தே ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும். நான் மதுரையில் ஒரு மீட்டிங்கில் கூட ஒரு வாஸ்து வகுப்பு கடைசியாக எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தபோது கூட, கிருஷ்ணன் கோவில்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வத்திராயப்பு போகிற வழியில் அங்கே வசித்த திரு ராஜபதி அவருடைய மனைவியை வந்து மேடையேற்றி அந்த விஷயத்தை நான் சொன்னேன். அந்த அம்மா பேர் துர்கையம்மாள். அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்கள மேடையேற்றி மாலைலாம் போட்டோம். அவங்க கணவர் இறந்து சூழ்நிலை, கணவர் இறந்து போய்டார், கிட்னி ப்ராப்ளம் ஏதோ வந்து இறந்து போய்டார். இறந்து போகும்போது ஆண்டாள் காப்பாற்றுவார், ஆண்டாள் சொக்கலிங்கம் காப்பாற்றுவார், இதை சொல்லிவிட்டு இறந்து போய்ட்டார். இறந்து போன 6-7 மாதங்கள் கழித்து அவரை பற்றி எனக்கு தெரிய வந்து அவர் எழுதின லெட்டரை நான் 6 மாதங்கள் கழித்து லேட்டாக படித்து, இது ஆண்டாள் பொதுவாக நடந்த விஷயம், அந்த அம்மாவும் அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க, இது வந்து அங்கேருந்து ஒரு 1000கணக்கான பேருக்கு அந்த விஷயம் தெரியும். அப்போது அந்த அபரிதமான பக்தி எல்லோருக்கும் அவங்க வணங்குற சாமிகிட்ட இருக்கணும். சந்தேகத்தோட, இது நடந்தால் 10% கொடுக்குறேன், இது நடந்தால் 20% தரேன், இதை பண்ணி கொடு, இது தவறான ஒரு அணுகுமுறை. நான் வந்து இது நீங்கள் எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியாது. இப்போ சொக்கலிங்கம்ன்றது வந்து இன்றைக்கி ஒரு வளர்ந்த ஒரு முகமாக இருக்கலாம், ஓரளவுக்கு தெரிந்த முகமாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் தெரியாத முகமாக இருந்தபோது பிச்சை எடுத்து அந்த விஷயத்தை நான் பண்ணேன். அது வந்து யாரும் அந்த அளவுக்கு மெனக்கிடல, இது உண்மை. இது இன்றைக்கி வந்து கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய சில அர்ச்சகர்கள் அன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுத்த பணத்தில் எல்லாம் பூனே வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து நல்லா தின்னுட்டு உண்டு கொழுப்பெடுத்து ஊர் சுற்றிட்டு வந்ததெல்லாம் உண்டு இவங்களாம். நான் வந்து அந்த விஷயத்தை நான் பண்ணலை. ஒரு ரூபாய் என்னுடைய ரூபாய், ₹1 கூட அடுத்தவங்களுடைய பணத்தை வந்து விரயமாக்காமல் நான் பண்ணேன். அன்றைக்கி கூட வந்து யாரோ வந்து தங்கமான திருப்பணியில் வந்து திருடு நடந்திருக்கு அப்படின்னும்போது, பண்ணுங்கள், என்கொயரி போடுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்போ தான் வந்து மக்களுக்கு தெரியும், யாரெல்லாம் டோனர் எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. அதில் தவறு நடந்திருக்கா அப்படின்னா இன்றைக்கும் எனக்கு டவுட் இருக்குது, அதில் தவறு நடந்திருக்கு. எங்கே தவறுனா, நான் பணமாக கொடுத்ததெல்லாம் சூறையாடப்பட்டதாக ஒரு தகவல். அது வந்து நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை. அதுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு சேர்மன் வந்து ராம்கோ சிமெண்ட்ஸோட ஓனர், அது இறந்துட்டார், அந்த பெரியவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் திருத்தங்களில் ஒரு பெரிய மில் முதலாளி. அவர் வந்து ராஜு, இவர் நாயுடு, கம்மாவர் நாயுடு, இவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க தப்பு பண்ணாலும் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களாம் 100% அவங்க ராம்கோ போய் இதில் பணம் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இல்லை ரவிச்சந்திரன் அவர்கள் பணம் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க. ஆனால் கீழே இருந்தவங்க வந்து தப்பு பண்ணாங்களான்னா எனக்கு அதில் பெரிய டவுட் உண்டு.
பட் இருந்தாலும் அது வந்து மக்களுடைய வேர்வை, மக்களுடைய ரத்தம் அப்படின்னும்போது அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. அது நமக்கு இப்போ அது நமக்கு பிரச்சனை அதல்ல. நான் வந்து இது குறித்து வேண்டும்போது, நான் போய் எனக்கு இது இது வேண்டிக்கிட்டால் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக வேண்டிக்கல, திருப்பதி பெருமாள்கிட்ட. 2014 இன்னி வரைக்கும் கோயிலுக்கு போகல. இப்போ கூட சமீபத்தில் கூட தேர் இழுத்து தெருவில் விட்ட திருப்பந்துத்தி ராஜா தான் அதுக்கு சாட்சி. அதுக்கப்புறம் அவர் போனாரா இல்லையான்னு தெரியாது. அதாவது வந்து எனக்கு என்ன வருத்தம், அவரோட வருத்தம்னா அந்த கோயில் சொத்தை வந்து நீங்கள் திருடக்கூடாது அப்படின்றதுல தான் எனக்கும் அவருக்கும் கருத்து வேற்றுமை. மற்றபடி அவரை கடைசியாக அவரை கூப்பிட்டு போனேன். எங்கள் அம்மாவோட அம்மா, அவர், என்னுடைய அன்பு சங்கமித்ராவுடைய கணவர், 4 பேர் போகிறோம். L1 தர்ஷனில் போய் பார்க்குறோம், சாமி பார்க்குறோம். இது வரைக்கும் போகல. என்ன வேண்டுதல், இது நடந்ததுன்னா நான் இவ்வளோ பண்ணுறேன், எனக்காக வேண்டல. நடக்கலைன்னா நான் இங்கே வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் இப்போ உங்களை எத்தனை பேர் நம்புவீங்க? சொக்கலிங்க நீ பாட்டு அடித்து விட்ற, அவன் கேட்குறதுக்கு இருக்க ஒன்று, நீ பாட்டு உங்கள் வீடியோ உங்கள் சேனல்னு சொல்லலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது. நீங்களே அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்ததுன்னா ஆண்டாள் வந்து உங்களை வச்சு செய்யணும்னு தான் நான் கேட்டுப்பேன். நான் ஜோக்காக சொல்கிறேன், இது உண்மையாக நடந்த விஷயம். அது நான் அப்படி வேண்டிக்கிட்டால் அதே போல் பெருமாள் மிராக்குலஸாக பண்ணி கொடுத்தார். நான் இன்னி வரைக்கும் அந்த கோயிலுக்கு போகல. என்னோட வேண்டுதல் பெருசு, தலையை கொடுத்துடலாம். அதை விட பெரிய வேண்டுதல் அது. அதுக்காக தான் நான் டு ஸ்டார்ட் நேற்று கூட நைட்டு ஒரு 11:30 வரைக்கும் மீட்டிங்கு. அப்போ கூட சொன்னேன், இந்த 1 கோடி கொடுத்துடணும் சார். அது நாட் 7 சரவணன் வந்து ஒருத்தர் பணம் கொடுத்த உடனே அவங்களையும் கூப்பிட்டு போய் கொடுத்துருவோம். முதல்ல அந்த டைமண்டோ கோல்டோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் நேற்று நைட் சொல்லிட்டு உடனே ஃபோன் அடித்து திருப்பதி தேவஸ்தானம் ஜாயிண்ட் இஓ ஒருத்தருக்கு அடித்து என்ன ப்ரொசீஜர்லாம் கேட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ன்ற மாதிரி பெரிய கடலில் ஒரு சின்னூண்டு துளி தான் நான் பண்ண போகிறது. 1 கோடி நான் வந்து பெருமாளுக்கு, நீ உன் பொண்டாட்டி ஆண்டாள், அதாவது என்னுடைய ஆண்டாள் உன்னோட பொண்டாட்டி, நீ இதை பண்ணால் உனக்கு இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல தம்மாத்தூள் ஒரு கடுகளவுக்கு நான் பண்ண போகிறேன். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த கோயிலுக்கு போகல. இப்போ என்னுடைய நான் குருவாக மதிக்கின்ற ஒருவர், நீ அப்படி நீ தள்ளிப்படாத, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பி, அது பெருமாள் அதுக்கப்புறம் அவரே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறேன். நீ சொக்கலிங்க உயிரோடு இருந்திருப்பியா, நீ வந்து சப்போஸ் கொடுக்காமல் போயிருந்தாருன்னா, சரி கொடுக்காமல் இருந்தாலும் இப்போ இந்த சசிகலா நடராஜன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற பிரச்சாரத்தில், சிதம்பரத்துலேருந்து ஒரு தம்பி, நான் எல்லாமே பண்ணிட்டேம்மா, என்னால் முடியாதுமா, கை விரிச்சு நின்னார். அவங்க மைக்கை பிடிச்சி அவங்க தானே சொன்னாங்க, அவங்க சொன்னது உண்மை தானே. இன்றைக்கும் வந்து சசிகலாவை வந்து ஒரு பெரிய ஒரு துரோக பெண்மணியாக பார்க்கலாம், ஒரு மோசமான பெண்மணியாக சித்தரிக்கலாம். நான் அன்றைக்கி கூட அந்த அம்மா ஜெயிலுக்கு போனபோது கூட அவங்களால வளம் பெற்று வாழ்ந்த லட்சக்கணக்கான பேர் ஒரு நாய் வந்து ஒன்றும் அதை பற்றி பேசலை. ஆனால் நான் அன்றைக்கு அவங்க ஜெயிலுக்கு போன அன்னைக்கு நான் வந்து உண்ணாவிரதம் இருந்தேன். இது நான் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கும் அது இருக்குது, நான் சாப்பிடலன்னு. நிறைய பேர் திட்டாங்க, ஏன்னா முட்டாப்பையில் ஒரு கொலைகாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அன்றைக்கி இவங்கெல்லாம் கொலைகாரினவங்களாம் இப்போ இன்றைக்கி வந்து சசிகலா அம்மா கட்சியில் சேர்த்துக்கணும், சசிகலா அம்மாவை வந்து நீ பதவி கொடுக்கணும், டிடிவி சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதே வாய் தான் இன்றைக்கி எவனாம் திட்டினானோ. அப்போ நான் வந்து அன்றைக்கே எதிர்பார்ப்பில், இன்றைக்கி எதிர்பார்ப்பில். அப்போ பெருமாள் எப்படி வந்து உள்ளே கொண்டு வரார் என்னை. அதே சசிகலா நடராஜன் என்னை ஜெயிலில் போட்டு அடிக்கணும் உதைக்கணும்னு சொன்ன இடத்துல, இல்லைம்மா அந்த ஆள் வந்து ஆண்டாள் பைத்தியம், ஆண்டாள் லூசுமாவன், அவனெல்லாம் நீ தொட்டிங்கன்னா ஏதாவது ஆகிடும், அரசாங்கத்துக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் மிரட்டுறதுக்கு ஒருத்தர், அது ஒரு முஸ்லீமு, அவர் ஒரு ஹிந்து பேரில். இது எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு வேண்டப்பட்ட ரஜினி மேடம் போய் சொல்கிறாங்க. உடனே 2 நாளில் சூழ்நிலைகள் மாறுது. 3 மாதத்தில் முடிக்கிறாங்க. கடைசி 1 கிலோ சித்தார்த்து வந்து கொடுக்குறாரு கோயம்புத்தூர்லேருந்து. கடைசி 23 கிராம் வந்து அன்பு சகோதரி மேகலா விழுப்புரத்துலேருந்து கொடுக்குறாங்க. ஒரு 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் மட்டும் லோக்கலாக கலெக்ட் பண்ணுறாங்க. நான் விஜயகாந்த் அவர்களை போய் கேட்கல, ஏன்னா வந்து அந்த கலசத்துக்கான தங்கம் நான் கொடுக்கணும்னு திருமதி பிரேமலதா அவங்க சொன்னாங்க. நான் கேட்கல. சரி நம்ம வேலை இது கேட்டாங்க, முடிச்சிச்சு. கடைசியாக எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம், அம்மாலாம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் 1 கிலோ வேணுனாங்க. அப்போ தான் அந்த 1 கிலோ வந்ததுங்க. ஸோ த பாயிண்ட் என்னென்னா, அந்த தான தர்ம சிந்தனை என்பது வந்து அந்த கடவுள் மேலே, இப்போ நான் சொல்லக்கூடிய பக்தி, என்னோடய பக்தி தம்மாத்துண்டு, என்னை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு அதிகமான பக்திகளை வந்து உள்ளடக்கிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த பூமியில். அந்த லெவலில் இருக்கணும். மிரட்டணும், கடவுளை மிரட்டணும். கொடு அல்லது எடு, ஒன்று எனக்கு கொடு, இல்லைன்னா என்னை எடுத்துக்கோ. இதுதான் அவங்களோட ப்ரேயராக இருக்கணும். சும்மா போய்ட்டு எனக்கு பிச்சை போடலாம் கிடையாது. நான் என்ன சொன்னேன், பெருமாள் இதான் வந்து இன்றைக்கி வந்து கோயில் சொத்து வந்து அபகரித்த திரு ராஜா அவர்கள் எங்கூட இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த உண்மை தெரியும், எங்கள் பாட்டிக்கு உண்மை தெரியும். பாட்டிக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டது உண்மையான, நீங்கள் எங்கள் பாட்டியை மேலே தான் போய் பார்க்கணும்.
மற்றபடி அந்த சங்கமித்ரா வீட்டுக்காருக்கு இந்த விஷயம் தெரியாது. 4 பேருக்கு 8 பெட்ரூம் உள்ள வீடு கொடுத்தாங்க. 8 பேர்னா 16 பேர் 50 பேர் தங்கலாம், அந்தளவுக்கு பெரிய வீடு கொடுத்தாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தாங்க அந்த இதில் திருப்பதியில். ஸோ அது ஏக மரியாதையுடன் போய் ஏக மரியாதையில் வந்து அது எல்லா விஷயங்களும் நடந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி தர்ம சிந்தனையோட நீங்கள் கடவுளை மேலே வந்து ஒரு நம்பிக்கை வைக்கும்போது ராஜபதிக்கு நடந்த அதிசயம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு நடந்த அதிசயம் உங்களுக்கும் நடக்கும். அதிசயம் நடக்க வேண்டுமென்றால் நீங்களே ஒரு அதிசயம் என்பதை நம்புங்கள். நீங்களே ஒரு அதிசயம் என்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிந்துவிட்டால், நீங்கள் நம்பினால் நடப்பது அத்தனையும் அதிசயமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நேற்று கூட தர்மான்னு ஒருத்தர், ராமேஸ்வரம் தர்மான்னு யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன சார் எப்படி சார் சொன்னீங்க, நான் இங்கே தான் போயிட்டு வந்தேன், அந்த திருக்கோடி அபிராமியெல்லாம் போட்டு கரெக்டாக போகிறேன், அந்த ஊர் கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை யார் கேட்குறாங்களோ நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த தென்திட்டிங் இந்த பக்கம் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கோயில் இருக்காது. சிவன் கோயில், பெருமாள் கோயில் எது வேணா இருக்கலாம். சின்னூண்டு என்னது மடப்புறம் காளியாக இருக்கலாம், எந்த கோயிலாக வேணா இருக்கலாம். அது ப்ரைவேட் டெம்பிளாக இல்லாமல் பார்த்துங்க. ப்ரைவேட் டெம்பிளில் எந்த விஷயமும் கிடையாது, ஒன்லி கலெக்ஷனுக்காக நடக்குது. இட் ஷுட் பி கவர்மெண்ட் டெம்பிள். கவர்மெண்ட் டெம்பிள்னால் அரசர்கள் கட்டின டெம்பிள், கோவில்கள். அதில் போய் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். நான் இப்போ நான் பேசுகிறேன்ல, இதோட 1000 மடங்கு உங்களுக்கு நிறைய உணர்ச்சி பிழம்பாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்ஃபேக்ட் இன்னி கூட என் கூட நண்பர் அன்பு தம்பி சரவணன் சொல்லிட்டு இருந்தார், என்ன சார் அங்கே போயிட்டு வந்தப்பறம் எல்லாருமே பிஸ்னஸ், பணம், பிஸ்னஸ் தான் பேசுகிறாங்க, இல்லைனா வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பாங்க. 3 நாளாக பார்த்தா பயங்கரமாக இருக்குது ட்ராவல் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் அதுக்கு தான் நான் பிளான் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் என்னுடைய மைக்ரேஷன் ஃப்ரம் சென்னை டு திருநெல்வேலி, ஆஃபீஸாக இருக்கும்போது ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், அப் அண்ட் டவுன் வரப்போகிறோம், அதெல்லாம் முடிஞ்சுது. அந்த மைக்ரேஷனே வந்து இதனால தான் நடந்து தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கும் அந்த மாற்றம் வரணும்னா உங்களை நீங்கள் சில இடங்களில் மாற்றிக்கொள்ளணும். அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் நம்பக்கூடிய கடவுள் உதவுவார்கள். அந்த கடவுள் இப்போ எங்கே அந்த உதவக்கூடிய மணல் இருக்காங்க, அது இந்த கிரகம் அங்கெல்லாம் சொல்லுவாங்களே ஜோசியத்தில், அதுபோல் இப்போ வந்து புயல் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம், மையம் கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து நான் சொன்னக்கூடிய மாயவரம், திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் வேறு என்ன, தஞ்சாவூர், தஞ்சாவூர் பெல்ட்டு, இந்த கும்பகோணம் பெல்ட்டு. ஸோ நீங்கள் முயற்சித்து பாருங்கள், இது அதிசயம் நடக்கும். அதிசயம் எல்லோருக்கும் நடக்க நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.